வாக்குறுதி எண் 1 மகளிர் நலன் குல வழக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இன்னைக்கு காலையில் நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். எதுக்காக? மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் இன்றோ வைக்கப்பட்டிருக்கு. எங்கிருந்துங்க இந்த பணம் இன்னைக்கு வந்தது? நம்ம சிவில் சமூகத்தோட பிரதிநிதிகளா இந்த அரசை கேள்வி கேட்க வேண்டியது, உங்ககிட்ட ஏது பணம்? திரும்பவும் சொல்றேன், போராடக்கூடிய அத்தனை துறை லட்சக்கணக்கான மனிதர்கள், ஆண்களும் பெண்களும் இன்னைக்கு கடந்த 2 மாதங்களா தமிழ்நாடே போர்க்களமா இருக்குது, போராட்ட களமா இருக்கு, போராடிட்டு இருக்காங்க. உழைச்ச காசை கேட்கறான். அத்தனை பேருக்கும் அல்வா கொடுத்துட்டு இந்த பக்கம் ஊதாரித்தனமா நீங்க தூக்கி 7000 கோடி எவ்வளவு பெரிய அமௌண்ட்டுங்க. கிட்டத்தட்ட போராடக்கூடியவங்கள எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% கோரிக்கையை நீங்க நிறைவேற்றிருக்கலாம். நீங்க 7000 கோடி அசால்ட்டா தூக்கி விட்டுருக்கீங்க. ஏன்னா இது வாக்கு வங்கி சம்பந்தப்பட்டது. அவன் அத்தனை பேரும் சேர்ந்தாலும் சில லட்சம் தான் வருவான், அதுவும் ஸ்கேட்டர்டா இருப்பான். ஒரு தொகுதியிலும் பிரிஞ்சு போகும்போது சில ஆயிரங்களாக அவர்கள் சுருங்கி போவார்கள். அதனால நீங்க அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்காம அவன் பணத்தை எடுத்து நீங்க இந்த பக்கம் விட்டுட்டு இருக்கீங்க. இது உங்க வீட்டு பணம் கிடையாது, இது அரசு பணம், மக்கள் பணம், உழைச்சவன் பணம். 10 வருஷம் நான் ஓய்வு பெற்று எனக்கு ஓய்வூதிய பலன் இல்லைன்னு போராடி கண்ணீர் சிந்துறானே சென்னை பல்கலைக்கழக எம்ப்ளாயி, அவனோட பணம். ஏன்னா 20 வருஷமா நீ கன்சால்டேட்டட் பேலையே வச்சிருக்கேன்னு கண்ணீர் விட்டு எழுதுறானே இடைநிலை ஆசிரியர்கள், அவனோட பணம். போக்குவரத்து தொழிலாளி உடம்பாலையும் மனசாலையும் உடைச்சு செத்தே போறானே, அவனோட பணம். அப்ப அவன் பணத்தெல்லாம் எடுத்து தூக்கி நீங்க உங்க வாக்கு வங்கிக்கு செலவு பண்றீங்க. ஆகவே கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு வாத்தியாரை ஒரு 15000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு அரசு வச்சிருக்கு. ஒரு நாளைக்கு 500 ரூபாங்க. கொத்தனார் சம்பளம் 1000 ரூபாய். கொத்தனாரை விட மோசமான நிலைமையில ஆசிரியர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு தனக்கு தானே மாலை போட்டுக்குது. இந்த கேலி கூத்து எங்க போய் சொல்றது? சொல்லும்போது ஒரு சாதாரண சாமானியனா இதை நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க பிரஜையா, அதான் சாதாரண தேசத்தோட மாநிலத்தோட கஜானாவை இது சூறையாடுது. நிச்சயமா திரும்பவும் சொல்றேன், கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கொடுப்பதை யாரும் ஏற்கல. இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஸ்டைல்.